கருவுக்கு ஏதாவது ஆபத்துனாதான் இப்படி ஒரு வலி வரும். என் சித்தி பொண்ணுக்கு குழந்தை உண்டாகினப்ப இப்படி ஒரு வலி வந்து கரு கலைஞ்சிருச்சு. கௌசல்யா தன்னோட வயத்துல வளர்ற கருவை கலைக்கிறதுக்காக ஏதோ மாத்திரை சாப்பிட்டிருக்கா. எவனோ ஒரு ஜோஷியக்காரன் கௌசல்யா வயித்துல வளர்ற சிசுவனால என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னத வேத வாக்க நம்பிட்டு அந்த சிசுவை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சியே. வயித்துல சுமந்து குழந்தை கலைஞ்சு போச்சுன்னா அதோட வேதனை அந்த தாய்க்கு எப்படி இருக்குன்னு நேக்கு புரியுதா? ஒரு காலமும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேனா? கௌசி, 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 என்னாச்சு கௌசி? என்னாச்சு? அம்மா, அம்மா, என்னாச்சு கௌசி? அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. கௌசி, கௌசி என்னாச்சு? Are you all right? வயித்து வலிக்கிறது முடியல. அம்மா, கௌசி என்னடா? கௌசி, என்னடா? கௌசி ரொம்ப வயித்து வலின்னு துடிக்கிறாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? வாமா. பயப்படாதடா, இது உஷ்ண வலியா இருக்கும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி விட்டா சரியாயிடும். சுரேஷ், இந்த மாதிரி நேரத்துல வயித்து வலி வர்றது ரொம்ப ஆபத்துடா. நீ உடனே அவளை டாக்டர் கூட்டு போ. என்னடா நான் சொல்லிட்டே இருக்க, நீ மசமசன்னு இருக்க. கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கூட்டு போடா. சரிப்பா. கொஞ்சம் பொறுத்துக்குமா. என்னப்பாச்சு? அம்மா, கௌசிக்கு என்னாச்சுமா? வயிறு வலிக்கிறதாண்டா, என்னன்னு தெரியல. கௌசல்யா, நான் கொடுத்த மாத்திரை நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வயிறு சுத்தமாயிடும். உன் வயிற்றுல குழந்தை தங்கலன்னு சுரேஷ் உன் மேல கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த கோவத்தை தூண்டி விட்டு அவனை முழுசா உன்னை வெறுக்க வைக்கிறேன். கட்டினா சுரேஷை தான் கட்டுவேன்னு தவிச்சிட்டு இருக்கிற என் தங்க வந்தனவ இந்த பிரச்சனையை பயன்படுத்தி சுரேஷுக்கு கட்டி வைக்கிறேன். என் தங்கச்சி வாழ வேண்டிய வீட்டுல ஒன்னு சந்தோஷமா வாழ விட்டுருவேனா? அம்மா கௌசி, கொஞ்சம் பொறுத்துக்கமா. சுரேஷ் கால் டாக்ஸி கூப்பிட போயிருக்கான். இந்த அலமோ பார்த்துட்டு குத்துக்கலாட்டா இருக்கே. குடிக்க ஏதாவது சூடா கொடு, அவளுக்கு கொஞ்சமா தெம்பா இருக்கும். சரிண்ணா. வேண்டாம் மாமா, இப்ப நான் எதையும் குடிக்கிற நிலைமையில இல்ல. கர்ப்பிணி பெண்களுக்கு இப்படி வலி வருது ஆபத்து. கௌசல்யா, கருவுக்கு ஏதாவது ஆபத்துனாதான் இப்படி ஒரு வலி வரும். என் சித்தி பொண்ணுக்கு குழந்தை உண்டாகினப்ப இப்படி ஒரு வலி வந்து கரு கலைஞ்சிருச்சு. கௌசல்யா வலி பொறுக்காம துடிக்கிறது பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. அக்கா, உங்க வயல அப்படி எதுவும் சொல்லாதே. என் குழந்தைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. எனக்கு இந்த குழந்தை வேணும். ஏமா சௌந்தர்யா, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு விவஸ்தை கிடையாது உனக்கு. கௌசல்யா வலியெல்லாம் துடிச்சுட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லலனாலும் பரவாயில்ல, இப்படி அவசரமா பேசுறியே. சௌந்தர்யா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மத்தவ துன்பத்துல இருக்கும் போது இப்படி பேசுறது தப்புடி. என்னாச்சு நோக்கு? வர வர நீ என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. சுரேஷ் இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. அம்மா, கால் டாக்ஸி வந்துருச்சுமா. ஆமா. பாத்து.
சக்கரை வாங்க மணி. டாக்டர், கௌசல்யா எப்படி இருக்கு டாக்டர்? வாட்ஸ் த ப்ராப்ளம்? சுரேஷ், கௌசல்யாக்கு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? அவளை யாராவது ஏதாவது திட்டினாங்களா? இல்லையே டாக்டர். எதுக்காக இப்படி கேக்குறீங்க? இல்லை சுரேஷ், கௌசல்யா தன்னோட வயித்துல வளர்ற கருவை கலைக்கிறதுக்காக ஏதோ மாத்திரை சாப்பிட்ருக்கா. என்ன டாக்டர் சொல்றீங்க? கௌசல்யா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டாளா? சான்ஸே இல்ல. தான் சுமந்துகிட்டு இருக்கிற குழந்தைய பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கனவு கண்டுட்டு இருக்கா. அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கணுங்கிறது தான் அவளோட லட்சியமே. அப்படி இருக்கறச்ச அவளாவது மாத்திரை சாப்பிடுறதாவது இட் கேன் நாட் பி பாசிபிள் டாக்டர். சுரேஷ், அப்போ கௌசல்யா வயித்துல கரு வளர்றது பிடிக்காத யாரோ தான் கௌசல்யாக்கே தெரியாம இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். நம்ம ஆத்து மனுஷால் தான் செஞ்சிருக்கணும். யாரா இருக்கும்? டாக்டர், இப்ப கௌசல்யா எப்படி இருக்கா? நான் போய் அவளை பார்க்கணும். டோன்ட் வரி சுரேஷ், நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். கரெக்ட் டயத்துக்கு அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்ததுனால தான் என்னால குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சது. சுரேஷ், அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா. சரி, கூட்டமா போக வேண்டாம். ஆ. நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா ப்ளீஸ். ஓகே. கௌசி, அழாத கௌசி. டாக்டர் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. உன்னோட கருவை கலைக்கணும்னு நினைச்சு இப்படிப்பட்ட கொடுமையான காரியத்தை எங்க அத்த ஆளுங்க யாரோ செஞ்சிருக்காங்க கௌசி. அதுக்காக நான் உன்னண்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் இனிமே நடக்காதுன்னு நான் உத்தரவாதமும் தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட சந்தோஷம்தான் நீக்கு ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டா உன்னை அழைச்சுண்டு உன் சந்தோஷத்துக்காக உன் பாதுகாப்புக்காக நான் தனி கொடுத்துன்னு போக கூட தயங்க மாட்டேன் கௌசி. ப்ளீஸ் அழாத, அழாத கௌசி. அடடே, வாங்கம்மா. ஏது இவ்வளவு தூரம்? நீங்க வரதா இருந்தா முன்னாடியே டிரைவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பேளே. என்னமோ தெரியல, நேத்துல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. காத்தால எழுந்ததுல இருந்து பெருமாளை சேவிச்சா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுது. அதான் வந்துட்டேன். நீங்கன்னு இல்லம்மா, யாருமே அவரை முழுசா நம்பி வந்துட்டா கைவிடவே மாட்டார். பெருமாள் கண் கண்ட தெய்வம் ஆச்சேம்மா. பக்தர்களை சும்மா விட்டுருவாரா? அம்மா, நான் கேட்கிறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பொதுவா மத்தவா மனசுல இருக்க கஷ்டத்தை அவளே சொல்லாம
நாம கேட்கறது நாகரிகம் கிடையாது, நீக்கும் தெரியும். பொதுவா நீங்க கோயிலுக்கு வந்தா பெருமாளை சேவிச்சுட்டு சாதாரணமா போயிடுவேன். இன்னைக்கு பெருமாள் முன்னாடி கண் கலங்கி நிக்கிறத பாக்குறச்ச ஏதோ பெரிய அளவுல உங்க மனசுல பெரிய வருத்தம் இருக்குன்னு எனக்கு தோன்றது. உங்க சம்மந்தியான என்கிட்ட உங்க துயரத்தை என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா கூட துயரத்தை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துடா மனபாரம் குறையும். அதுக்காகவாது நீங்க ஏன் வருத்தப்படுறேன்னு என்கிட்ட சொல்லலாமே. பணத்தையும் செல்வாக்கையும் நானே நினைச்சு பார்க்காத அளவுல ஏன் பெருமாள் எனக்கு அள்ளி கொடுத்திருக்கார். ஆனா நிம்மதியை கொடுக்க மறந்துட்டார். என்னோட ஆரம்ப காலத்துல நான் வறுமையோட போராடினேன். படிப்படியா முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை தக்க வச்சுக்கிறதுக்காக பெரிய போராட்டமே நடத்தினேன். இனிமே நிரந்தரமா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் என் தம்பி என் சுதா என்னை விட்டு பிரிஞ்சா. முதல்ல துளசி அவன் அழைச்சிட்டு போயிட்டா கூட துளசி என் கூடயும் பத்மா கூடயும் அந்யோன்யமா பேசிட்டு தான் இருந்தா. ஆனா சுதர்சன் துளசி அழைச்சிட்டு வந்த பார்ட்டிக்கு ஸ்ரீ பத்மாவே அழைச்சிட்டு போயிருந்தா. அங்க அங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு சம்பவத்துல என் மாட்டு பொன் பத்மாதான் திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கான்னு சுதர்சன் சொல்லிருக்கான். இந்த துளசி குழந்தையும் அதை நம்பி இப்போ இப்ப பத்மாவை விரோதி மாதிரியே பாக்குறா, விரோதி மாதிரியே பேசுறா. துளசியா துளசியா அப்படி பேசுறா? என்னால நம்பவே முடியலம்மா. பத்மா துளசியை வெறுத்து ஒதுக்கின நேரத்துல கூட அவ பத்மாவை எதிர்த்து எதுவும் பேசுறது இல்லையே. இப்ப பத்மா மனசு மாறி சுதர்சனத்துக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இவ்வளவு பெரிய உதவி பண்ண பத்மாவை ஏன் இப்படி துளசி புரிஞ்சிக்காம வெறுத்து ஒதுக்கணும்? ஏம்மா இப்படி விரோதியா மாறணும்? அவ மாறல. அவள பத்மாவுக்கு எதிரா திட்டம் போட்டு யாரோ மாத்திருக்கா. ஆரம்ப காலத்துல நீக்கு பெரிய அளவுல டார்ச்சர் கொடுத்தவன் அந்த சக்கரவர்த்தி. ஒரு கட்டத்துல அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தள்ளினேன். தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயில இருந்து திரும்பின அந்த சக்கரவர்த்தி அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். என் குடும்பத்தை பிரிச்சு என்ன நிம்மதி இல்லாம ஆக்குவேன்னு எனக்கு நேரா நின்னு இதோ இதே இடத்துல சவால் விட்டான். அவன் சவால நிறைவேற்ற முதல் கட்டம் தான் என் தம்பிய என் சுதாவ என்கிட்ட இருந்து பிரிச்சது. ரெண்டாவது நடவடிக்கையா இப்ப துளசிய பத்மாவுக்கு எதிராக திருப்பி இருக்கான். இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்கானோ தெரியல. கிடக்கிறானுங்க, விடுங்கம்மா. நீங்க இப்ப மனசு வருத்தப்பட்டு பேசுறதெல்லாம் நான் மட்டும் கேட்கல, அந்த பெருமானும் கேட்டுட்டு தான் இருக்கார். இதே ஊர்ல எத்தனையோ குடும்பத்துக்கு சந்தோஷத்தை உருவாக்குனது நீங்க. உங்க குடும்பத்து சந்தோஷத்துக்கு யாராலையும் இடைஞ்சல் வராது. அதை அந்த பெருமானும் சகிச்சுக்க மாட்டாருமா. கீதையை உபதேசம் பண்ணி தர்மத்தை காப்பாத்தினவரு இந்த பார்த்தசாரதி. அதர்மத்தையும் அதனோட ஆட்சியையும் என்னைக்குமே ஜெயிக்க விட மாட்டார். தைரியமா இருக்கம்மா. பெருமாளே,
எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஜெர்மன் நாட்டில் இருந்து சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கிற எலிசபெத்ன்ற கப்பலை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பலை வாங்குறதுக்கு யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். கப்பலுக்கு கம்பெனி நியமிச்சிருக்க குறைந்தபட்ச ஏலத்தொகை 30 லட்சம். கேட்கறவங்க கேட்கலாம். 35 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், 80 லட்சம், 1 கோடி. ஒரு கோடியே 10 லட்சம், 1 கோடியே 25 லட்சம், 1 தரம் 1.25 கோடி, 2 தரம் 1.25 கோடி, 3 தரம் 1.25 கோடி. ஏலம் முடிஞ்சது. பணம் இங்கே வந்து கட்டலாம். கன்கிராட்ஸ். என்னையா இது? ஒண்ணுக்கும் உதவாத ஓரம் கட்டின கப்பலுக்கு போய் 1.25 கோடியா? ரொம்ப அநியாயமா இருக்கியா? ச்சே. 1.25 கோடி கொடுத்து ஏலம் எடுக்கிற அளவுக்கு திடீர்னு மாமாவுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய குழந்தை கிருஷ்ணா ஆபரேஷனுக்கு 3 லட்சம் கூட பணம் இல்லாம கஷ்டப்பட்ட மாமாவுக்கு இவ்வளோ குறுகிய காலத்துல இவ்வளோ பணம் எங்க இருந்து வந்தது? சம்திங் ராங். என்ன நடக்குதுன்னு இருந்து பார்த்துட்டு போவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண் கலங்கினா எப்படி? இதுதான் ஆரம்பம். போக போக பாரு, உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறப்பா. நீங்க பணத்தை கட்டிட்டு ரசீது எடுத்துட்டு வந்து. ஓகே? ஓகே சார். தம்பி, நீங்க தானே ஸ்ரீவத்சன்? ரங்கநாயகி அம்மாவுடைய ஒரே சன். ஏலம் எடுக்க வந்தீங்களா? இந்த ஏலம் மட்டும் இல்ல, சுதர்சன் கலந்துக்க போற எந்த ஏலமும் இனிமே அவனுக்கு தான், உங்களுக்கு இல்ல. சுதர்சன் இனிமே படிப்படியா முன்னேறி எங்கேயோ போக போறான். நீங்க படு பாதாளத்துக்கு போக போறீங்க. சீக்கிரமே கம்பெனியை இழந்துட்டு பீச்சில் வறுத்த கடலை வியாபாரம் செய்யும். ஓகே? ஹலோ, கெட்டவாள்லாம் ஜெயிக்கிற மாதிரி தோணும், ஆனா ஒரு காலம் ஜெயிக்க மாட்டா. என்ன, என்னோட கம்பெனி அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும் மிஸ்டர் சக்கரவர்த்தி. உன்னால அது முடியாது. எங்களை அழிக்க முயற்சி பண்றேன்னு உன் சொத்தெல்லாம் வீணா அழிச்சிட்டு இருக்காத. உருப்படி ஏதாவது வேலையை பாரு. போ. பொறுத்திருந்து. ஆல் தி பெஸ்ட். என்னடி கண் கலங்குற? என்ன வருத்தம்? உன்னோட திட்டம் தோத்துடுச்சுன்னா? என்னன்னா என்ன சொன்ன? இத்தனை வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கேன். என்ன நன்னா புரிஞ்சுண்டன். நீங்களே இந்த மாதிரி பேசலாமா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. எவனோ ஒரு ஜோஷியக்காரன் கௌசல்யா வயித்துல வளர சிசுவனால என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னத வேத வாக்க நம்பிட்டு அந்த சிசுவை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சியே, அந்த நேரத்துல குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதையா நானும் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டேன். உடனே ஐயோ என் தாலிக்கு ஆபத்து வந்துருச்சேன்னு நீ அலற ஆரம்பிச்ச. எனக்கு தெரியும் டி, நான் அப்பவே நினைச்சேன் நீ இப்படி முடிச்சு போட்டு எசுக்கு பிசுக்கா பேசுவேன்னு. எனக்கு அப்பவே தெரியும். இல்லடா இங்க பாருங்க,
நீங்களே என் பேச்ச நம்பலடா வேற யார் நம்புவா சொல்லுங்க. இங்க பாருங்கண்ணா, பெருமாள் மேல ஆணையா நான் அந்த காரியத்தை செய்யலடா, நான் அந்த காரியத்தை செய்யல. என்ன நம்புங்கண்ணா. அபத்தம் அபத்தம். எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பெருமாள் மேல வேற சத்தியம் பண்றியடி. இது பாருடி, நீ பண்ணாத அந்த காரியத்தை வேற யாரடி பண்ணிருப்பா? ஆமாடி, பகல் பூரா நன்னா இருந்த கௌசல்யா நீ சௌந்தர்யாட்ட கொடுத்து அனுப்பின பாலை குடிச்சதுக்கு அப்புறம் வயிற்று வலின்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுல இருந்து என்ன தெரியறது? நீ கொடுத்து அனுப்பினியே பால், அந்த பாலை நீ கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரையை கலந்திருக்கான்னு நல்லாவே புரியறதுடி. கடவுள் கொடுத்த கருவை கலைக்கிறத விட பெரிய பாவம் இந்த லோகத்துல எதுவுமே கிடையாதுடி. நீ இப்ப செய்ய நினைச்சியே இந்த பாவத்தாலதான் உன்னோட தாலிக்கு நீ பங்கம் வர போகுது. வேண்டாண்ணா, வேண்டாண்ணா, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. இங்க பாருங்கண்ணா, நானும் 2 குழந்தை பெத்தவ. வயிற்றுல சுமந்து குழந்தை கலைஞ்சு போச்சுன்னா அதோட வேதனை அந்த தாய்க்கு எப்படி இருக்குன்னு நேக்கு புரியுதா? நேக்கு புரியும். ஒரு காலமும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னா, செய்ய மாட்டேன். இங்க பாருங்கடா, அந்த ஜோசிய சொன்னதாலதான், அந்த ஜோசிய கௌசல்யா வயித்துல வளர்றதே குழந்தை. அந்த குழந்தையினால உங்களுக்கும் நம்ம வீட்டுல உள்ளவாளுக்கும் ஆபத்துன்னு சொன்னதுனாலதான் நான் கௌசல்யா கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துட்டேன். இங்க பாருங்க, மத்தபடி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நான் சொன்னேங்கிறதுக்காக அவ அந்த கருவை கலைக்க நினைச்சிருந்தானா கடைசி நிமிஷத்துல நான் நின்னு தடுத்திருப்பேனா? நான் நின்னு தடுத்திருப்பேன். என்ன நேக்கு ஆசை உண்டுண்ணா, நேக்கு ஆசை உண்டு. சுரேஷுக்கு ஒரு வாரிசு வரணும். அந்த வாரிசு நானும் நீங்களும் தூக்கி கொஞ்சணும்னு நேக்கு ஆசை உண்டுண்ணா, நேக்கு ஆசை உண்டு.